எலிஜிபிளான ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக என்னெல்லாம் தேவைன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு எலிஜிபிளான ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியான்னு தெரியுமா? தெரியாது. மினிமம் ஒரு சொந்த வீடு வச்சிருக்கணும். ஏய், சொந்த வீடுனா சொல்லாதடி. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற வீடு எடுத்துட்டு வந்து என் வீடுன்னு சொல்லுவாங்க. இல்ல மினிமம் துபாய்ல 2 கோடிக்கு ஒரு அபார்ட்மெண்டாவது வச்சிருக்கணும். ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு முக்கியமா லொகேஷன் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். பாரு, அங்க மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஆமா, இங்க பாரு தீவா ஹெட் குவார்டர்ஸ் கூட இருக்கு. அங்க பாரு கிரீக் ஹார்பர் இருக்கு. கிரீக் டவர் வரப்போகுது. 5 நிமிஷம் இப்படி போனா டவுன் டவுன் புர்ஜ் கலிஃபா கூட வரும். வேற 20 நிமிஷத்துல அங்க ஏர்போர்ட்டே வந்துரும். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த லொகேஷன்ல 95,000 ரெண்டல் போயிட்டு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, எனக்கு கவர்மெண்ட் டெவலப்பர் கிட்ட தான் வாங்கணும். அது பேமெண்ட் பிளான்ல தான் வாங்கணும். வெறும் 20% டவுன் பேமெண்ட் கட்ட ரெடியா இருந்தா போதும். இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா மார்கேஜ் சரி, அது கூட பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, இதெல்லாம் பண்ணாதான் ஒருத்தர் எலிஜிபிளான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்க முடியும். அப்ப நீங்க எலிஜிபிளான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹஸ்பண்ட் டைப் பண்ணுங்க. துபாய்ல நீங்க அபார்ட்மெண்ட் வாங்க, நாங்க ஹெல்ப் பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்தி காட்டுறோம். அதுக்கு மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிருங்க. ஹலோ, துபாயா?